தங்க் லைஃப்ல படத்தோட வேற லெவல் அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு. அதோட டீசர் ரிலீஸ் ஆகி பயங்கரமான வரவேற்பு மக்கள் மத்தியில பேசும் பொருளாவே மாறி இருக்கு. அத பத்தி இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் வாங்க. மணிரத்னம் இயக்கத்துல கமலஹாசன் நடித்து வர திரைப்படம் தான் தங்க் லைஃப். இந்த படத்தோட படப்பிடிப்பு ரொம்பவே ஸ்பீடா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளுக்கு அப்புறமா மணிரத்னம் கமலஹாசனோட காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு தான் தெரியல. பிகாஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து நாயகன் படம் எடுத்தாங்க. சோ அந்த படத்தை நம்ம சொல்லவே வேணாம், செம்ம சக்சஸ் அடிச்சுச்சு. இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி சொல்ற அளவுக்கு இன்னைக்குமே அந்த படம் இருந்துட்டு தான் இருக்கு. சோ இவங்களோட காம்போ எப்போதுமே சூப்பரா இருக்கும் அப்படிங்கறது மக்கள் மத்தியில எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ தங்க் லைஃப் அப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கறத ரசிகர்களுக்கு மத்தியில பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துல த்ரிஷா முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க. முதல்ல இந்த படத்துல ஜெயம் ரவி, துல்கர் சல்மா இவங்க தான் நடிக்க போறதா அப்படின்னு கமிட் ஆயிருந்தாங்க. அந்த இருக்க நிலையில என்ன ஆனிச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரியல. சோ அவங்க 2 பேருமே இப்ப வெளியில போயிட்டாங்க. ஜெயம் ரவிக்கு பதிலா யார் நடிக்க போறாங்கன்னு இருக்க கேள்விக்குறியில திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்துச்சு, சிம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அபிஷியலா எதுவுமே சொல்லல. ஆனா இப்ப அபிஷியலா சொல்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த படத்துல தங்க் லைஃப் படத்துல சிம்பு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக மாஸ்டர் டீசர் ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாக்குறதுக்கு வேற லெவலா இருக்காரு சிம்பு. உடம்பெல்லாம் குறைச்சு ஃபிட்டா, அது மட்டும் இல்லாம அந்த ஒரு லுக்கே மாசா இருக்கு. சோ எப்ப இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, எப்ப நீங்க அபிஷியலா நிறைய அப்டேட் கொடுக்க போறீங்க அப்படின்னு ரசிகருக்கு மத்தியில எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டீசர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம கமலோட சேர்ந்து சிம்புவும் நடிக்க போறாரு. இந்த காம்போ பத்தி உங்களோட கருத்துக்களும் ஷேர் பண்ணிக்கோங்க.